படுகளம் படுகளம் இனிக்கும் கற்கண்டு பைந்தமிழ் காப்பாய் நீ போர்க்குணம் கொண்டு என்று எழுதியிருப்பார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். ஒரு போர்க்களம் நடக்கக்கூடிய இடம், அந்த இடத்தை எதனோடெல்லாம் ஒப்பிடலாம் அப்படின்னா, ஒரு கடலோடு ஒப்பிடலாம், ஒரு உயர்ந்த மலையோடு ஒப்பிடலாம், அல்லது ஒரு புயலோடு ஒப்பிடலாம். ஆனால் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எதனோடு ஒப்பிட்டிருக்கா பாருங்கள், கற்கண்டு, இனிக்கிற கற்கண்டோடு ஒப்பிட்டிருக்கிறார். அந்த போர்க்களம் நடக்கக்கூடிய இடம், போர் வீரர்கள் சந்திக்கக்கூடிய இடம், அந்த இடத்தை கூட கற்கண்டு அப்படிங்கிற ஒரு இனிப்பு சுவையோடு ஒப்பிட்டிருக்கிறார். அப்படின்னா உண்மையாகவே அவர் புரட்சி கவிஞராகத்தான் தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டு இருந்திருக்கார். புரட்சிகரமான ஒரு வரியை ஒரு இனிக்கிற கற்கண்டாய் ஒரு தமிழர் எழுதியிருக்கிறார். நம்முடைய தமிழ் மொழிக்கு எவ்வளவு அங்கீகாரமான ஒன்று அப்படின்னு நான் இந்த நேரத்தில் சிந்திக்கிறேன். அவருடைய ஒவ்வொரு கவிதையுமே இப்படி படிக்கிற பொழுது பல வியப்பை எனக்குள்ளே எழுதுது. ஒரு 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 ஓமையை இப்படி தான் எழுதணுங்கிறதெல்லாம் இல்லை, அந்த ஓமையை ஒரு கவிதையால் எப்படி ஒப்புமைப்படுத்தி உயர்த்தி எழுதுகிறார், மாற்று கோணத்தில் எப்படி சிந்திக்கிறார், அதற்கு சான்று நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அவருடைய கவிதைகளை வாசித்து பாருங்கள், மிகவும் அற்புதமாக இருக்குது.